ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து Hyundai i20. ஸோ இந்த கார் வந்து எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதை பற்றின மாடல் இயர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் தென் ப்ரைஸ் டீடைல்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்விஃப்ட்டில் பார்க்குறோம். ஸோ ப்ளூ கலர் நல்லா எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து மஹிந்திரா ஜீப்பு. ஸோ இந்த காருடைய மாடல் இயர் அண்ட் தென் ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் தென் இதோடைய கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து மாருதியில் வந்து ஈகோ வேரியன்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காருடைய மாடல் இயர் டீடைல்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது வந்து Hyundai i20. ஸோ இந்த கார் வந்து எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இதை பற்றின மாடல் இயர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் தென் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து i20 மேக்னா டியூவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும். 70,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பரு, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டைன்டு. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரேட்டு வந்து 6.75 கோட் பண்ணுறோம், நெகோஷியபிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 6.75 lakhs மாடல் இயர் 2017 மாடல் 2017 இயர் மாடல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரைஸில் நெகோஷியேட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க, அதாவது குறைச்சி கொடுப்போம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து பார்க்குறீங்க ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டியரிங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர். மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டியரிங் வந்துடும். உங்களுக்கு கால்ஸ் அட்டன் பண்ணுறது, கால்ஸ் கட் பண்ணுறது, அப்புறம் வந்து வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே லெஃப்ட் சைட்லேயும். இந்த சைடில் வந்து மோட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அந்த சிஸ்டத்தோட அந்த செட்டோடைய மோட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், இந்த செட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எதில் வந்துடும், ஸ்டியரிங்கில் வந்துடும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். சீட் வந்து பாருங்கள், லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த லெதர் சீட்ஸ் வந்து ரொம்பவே குஷன் ஆட்டு இருக்குது. அதாவது மற்ற கார் மாதிரி இல்லாமல் நல்ல குஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உட்கார்றது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு வெஹிக்கிள். i20 யூஸ்வலாகவே எப்பவுமே ஹை ப்ரைஸ் தான். அதோடைய இப்போ உள்ள நியூ மாடல் வெஹிக்கிள் கூட ரொம்பவே ஹை ப்ரைஸ் தான். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது 2017 மாடல் 6.7 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்குவாங்க. ஸோ பேக் சைட் வியூ பார்க்குறீங்க. ஸோ ரியர் சைட்லேயும் உங்களுக்கு ஏசி வந்துடும். ஏன்னா வந்து எல்லா காரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீச்சர்ஸ் இருக்கும். கன்வீனியன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் i20ல. ஸோ பேக் சைட் வியூ பார்க்குறீங்க. பேக் சைடில் லெதர் சீட் வந்து சூப்பராக இருக்குது. நியூ லெதர் சீட்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க, லெதர் கவர். ஓகேங்களா? ஸோ அப்புறம் அது ஒரு கலர் பார்த்தீங்கன்னா ஐவரி கலரையும் பிளாக் கலர்லையும் கலந்த மாதிரி வருது. ஸோ வியூ நல்லா இருக்குது. இன்டீரியரும் நல்லா இருக்குது, எக்ஸ்டீரியரும் டீசெண்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வெஹிக்கிள். நல்ல ஒரு வெஹிக்கிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து மாருதியில் வந்து ஈகோ வேரியன்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த காருடைய மாடல் இயர் டீடைல்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற வந்து மாருதி ஈகோவில் வந்து ஏசி, செகண்ட் ஓனர் நாகர்கோவில் அட்ரஸில் இருக்குது. உங்களுக்கு ஆல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. செகண்ட் செட் டயர் போட்டாச்சு, ஃபுல் இன்சூரன்ஸு, நியூ பேட்ரி. வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்கும். 3.5 lakh எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நெகோஷியபிள். மாடல் இயர் சார் 2014 மாடல். ஓகே. கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ சார் டிரைவர்? 55,000 கிலோமீட்டர்ஸ். ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? 3.5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2014 மாடல். ஸோ 3.5 lakhs வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஆக்சுவலாக வந்து எல்லா காசும் வந்து நம்ம இந்த ரேஞ்சில் உள்ள காசை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே லிமிட்டட் ப்ரைஸ்னு சொல்லலாம். ஸோ ஆல்சோ வந்து ஃபினான்ஸை வந்து இவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லோக்கல் பீப்புளாக இருந்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி அவங்க ஃபினான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த காருடைய எக்ஸ்டீரியர் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அண்ட் எக்ஸ்டீரியருடைய ஃபுல் கவரேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டில் வந்து பவர் விண்டோஸ் வராது. அப்புறம் பவர் ஸ்டீரிங் தான் ஸோ வெஹிக்கிளில். அப்புறம் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள், மியூசிக் செட் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி மியூசிக் செட் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வேன் டைப் மாடல். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல லெதர் சீட்ஸ் தான், இன்டீரியரும் நீட்டாக இருக்குது, எந்த வித பிரச்சனைகளும் இல்லை. ஏசி வந்துடும். ஸோ வந்து ஏசி வென்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, 4 ஏசி வென்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வந்துடும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து ஏதாவது திங்ஸ் எதாவது வச்சுக்கணும், பேப்பர்ஸ் எதாவது வச்சுக்கணும்னா அதுக்குள்ளே ஸ்லாட்டு, மிரர் இருக்குது. தென் நமக்கு வந்து சன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. பேக்கில் வந்து பாருங்கள், பேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட் வந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர்னா செகண்ட் ரோவில் ஒரு 4 பேர் உட்காரலாம், ஃப்ரண்ட்டில் ஒரு 2, பேக்கில் அதுக்கும் பேக்கில் வந்து ஒரு 4 பேர் உட்காந்துக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 12 பேர் வரைக்கும் உள்ள அக்யூமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெஹிக்கிள். ஸோ நீட்டான ஒரு வெஹிக்கிள். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பிடிச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து மஹிந்திரா ஜீப்பு. ஸோ இந்த காருடைய மாடல் இயர் அண்ட் தென் ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் தென் இதோடைய கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து மஹிந்திராவில் பொலிரோ ஃபெஸ்டிவான்ற மாடல் 2003 மாடல். இப்போ ரெடி டு எஃப்சிக்கு ரெடியாக நிற்கிது. எஃப்சி காட்டி கொடுத்துருவோம். காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் இருக்குது. சிங்கிள் ஓனரு. வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து பேசஞ்சர் கொண்டு போகிறதுக்கு 10 மெம்பர்ஸ் போகலாம். 10 சீட்டு கெப்பாசிட்டி உள்ளது. வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷன். டிஏ என்ஜின். இதோட ஸ்பெஷாலிட்டி அந்த டிஏ என்ஜின் தான். இதோட ரேட்டு வந்து 3.5 கேட்குறோம். 3.25 அந்த ரேஞ்சு கொடுக்கலாம். 2003 இயர் மாடல். 2003 இயர் மாடலு, சிங்கிள் ஓனர். ஓகே, 2003 இயர் மாடல், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். அது மட்டும் இல்லை வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார் வந்து எக்ஸ்டீரியர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆல்சோ வந்து 10 மெம்பர்ஸ் வரைக்கும் அக்காமடேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டீரியருடைய ஃபோட்டோஸ் அந்த எக்ஸ்டீரியர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் சைடு இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ பவர் விண்டோஸ் வந்துடும் வெஹிக்கிளில். நல்ல ஒரு லெதர் சீட் வந்து போட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஐவரி கலரில் இருக்குது. ஸோ லெதர் சீட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் சைட்லேயே ஒரு 3 பேர் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். ஸோ 4 பேர் கொஞ்சம் நெருக்கி உட்காந்தா 4 பேர் உட்காந்துக்கலாம். அந்தளவு அக்யூமுலேட் பண்ணுற ஒரு வெஹிக்கிள். 3 பேர் வந்து ரிலாக்ஸ்டாக உட்கார மாதிரி தான் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்குது. டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளால் உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இது வந்து ஸ்பீடோமீட்டர். தென் பார்த்தீங்கன்னா இது பேக் சைட் வியூ. ஸோ பேக் சைடில் லெதர் சீட்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. பேக் சைடில் வந்து ஒரு 4 to 5 பேர் வரைக்கும் உட்காந்துக்கலாம். ஸோ பேக் சைட்லேயும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லெதர் சீட்ஸ் வந்து நீட்டாக இருக்குது. ஸோ எந்த வித ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஸோ சீலிங்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீலிங் வந்து நீட்டாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனா மற்ற கார் மாதிரி இல்லாமல் ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து ஒரு ஸ்லாட் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இப்போ தெரியுது உங்களுக்கு அந்த சீலிங்கில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ அது மாதிரி பேக் சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்துடும். ஸோ அதை வந்து மடித்து வச்சுருக்கிறாங்க. அது ஸோ நிமித்து போட்டு நம்ம யாராவது உட்காந்துனா உட்காந்துக்கலாம். ஸோ 2 பேர் எல்லாம் 3 மெம்பர்ஸ் வரைக்கும் உட்காந்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்விஃப்ட்டில் பார்க்குறோம். ஸோ ப்ளூ கலர் நல்லா எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த காருடைய மாடல் இயர் அண்ட் தென் ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் தென் இதை பற்றின கிலோமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து ஸ்விஃப்ட்டு VDI 2013 மாடலு, செகண்ட் ஓனரு. ரேட் வந்து 4.25 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நெகோஷியபிள். வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷனாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விஃப்ட் 2013 மாடல் ரேட் வந்து 4.2 lakhs 3 lakhs தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நெகோஷியேட் பண்ணி குறைச்சி கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய ஃபைனல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஓனருக்கு சார்கிட்ட கேட்டதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா டேரெக்டாக கூட கவின் காசுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் நம்ம பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியருடைய ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அதோடைய இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த வெஹிக்கிள் வந்து 4மே பவர் விண்டோஸ் தான். டீசல் வேரியண்ட்டு VDI.
ஸ்விஃப்ட் டிவிடிஐ. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் ஓகேங்களா. ஸோ இந்த வெஹிக்கிளில் ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர். அதுக்குள்ள சுவிட்ச் அதில் இருந்து பார்த்தீங்களா ரவுண்ட் ஆட்டு, அதாவது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய மிரர் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இங்கே கீழே சுவிச்சஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஃபீச்சர் தான் அது. ஸோ அதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். டச் ஸ்க்ரீன் வந்துடும், 4 ஏசி வென்ட்ஸ் வந்துடும் ஃப்ரண்ட் சைடில், பவர் ஸ்டீரிங் தான். ஸோ இது வந்து ஸ்பீடோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மிரர் இருக்குது. ஸோ அது மாதிரி சன் ப்ரொடெக்ஷன் வந்துடும். ஏர் பேக்ஸ் வந்துடும் ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் ஏர் பேக்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீட்டாக இருக்குது. லெதர் சீட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த லெதர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ பிளாக் அண்ட் ஐவரி கலரில் தான் லெதர் சீட்ஸ் இருக்குது. நீட்டாக இருக்குது, எந்த வித ஸ்க்ராச்சஸ் டேமேஜஸ்னு இல்லை. ஸோ அப்புறம் வந்து இந்த வெஹிக்கிளில் ஃபாக் லைட்ஸ் வந்துடும். பேக் சைடு வியூ பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே டயர்ஸ் பாருங்கள். ஸோ டயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்துடும். ஸோ டயர்ஸும் நீட்டாக இருக்குது, நான் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ தென் வந்து இன்னும் பேக் சைட் வியூ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைட்லேயும் உங்களுக்கு பவர் விண்டோஸ் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து ஃப்ளோர் மேட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க சரிங்களா. ஃப்ளோர் மேட்ஸ் வந்து கீழே போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து லெதர் சீட்ஸ் வந்துடும், ஹெட் ரெஸ்ட் வந்துடும். ஸோ வெஹிக்கிள் வந்து நீட்டாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நமக்கு பெல்ட் வந்துடும், சீட் பெல்ட்டு. அப்புறம் வந்து மேலே வந்து உங்களுக்கு ரியர் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேக் சைடில் டிக்கி வந்து உடைய சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறீங்க. ஸோ நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெஹிக்கிள், நல்ல ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்விஃப்ட் நல்ல மூவிங் ஒரு வெஹிக்கிள்னு சொல்லலாம். ப்ளூ கலர், எக்ஸ்டீரியர் இன்டீரியரும் நீட்டாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் வந்து அந்த வெஹிக்கிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.